பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சக்திவேலும் அப்பத்தாவை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஏன்னா இங்கே குமாரோட கல்யாணம் நின்றதுக்கு காரணமே இங்கே அப்பத்தான்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு தெரிஞ்சதும் அப்பத்தாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இதை பார்த்த கோமதியும் பாண்டியனும் அங்கே அப்பத்தாவை வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே இந்த சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவை வீட்டுக்குள்ளேயுமே கொண்டுட்டு போயிருப்பாங்க. அப்பத்தாவை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதை நினச்சி இங்கே பாண்டியன், கோமதி, அரசி, ராஜின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பத்தா எங்கள் வீட்டில் இருக்கணும், அவங்களோட அன்பை நாங்கள் பார்க்கணும், அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றத எல்லாருக்குமே ரொம்பவே ஆசை தான். ஆனால் இப்போ நிறைவேறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கோமதி வந்து இந்த குமாரோட கல்யாணத்தை நீங்கள் எதுக்கு நிறுத்தினீங்க, அதே மாதிரி நீங்கள் நிறுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் வேறு யாரும் நிறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். ஆனால் நீங்களே எதுக்காக நிறுத்தினீங்க, ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவும் யோசிச்சுக்கிட்டே அரசையவே பார்த்துக்கிட்டு இருக்கவும் உடனே அம்மா சொல்லுங்கம்மா, என்ன அரசையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவும் அது இல்லை கோமதி, இங்கே குமார் வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அழுதுகிட்டு இருந்தான். அதனால தான் நான் அவனை யோசிச்சு அதனால் அவங்க அந்த பொண்ணுங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி கிட்ட அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. இங்க கோமதி இதை கேட்டுரும், என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, குமாருக்கு இந்த கல்யாணம் நடந்திருந்தா என்ன, நீங்க எதுக்கு இப்படி நிறுத்தணும், அவனுக்கு இதுல ஏன் விருப்பம் இல்லை, அவன் வேற யாருன்னா லவ் பண்றானா, வேற யாருன்னா மனசுல வச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோமதி கேட்கிறாங்க. உடனே இங்க அப்பத்தாவும் அது இல்லை கோமதி, நான் இதை சொன்ன நீங்கள் யாருமே கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே கேட்குறாங்க. அம்மா அப்படி என்ன விஷயம், அப்படி என்னத்தை நாங்கள் கோவப்படுற மாதிரி நீங்கள் அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அப்பத்தாவும் அது இல்லை கோமதி, இங்கே அரசியை அவன் இன்னமும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கான், அவன் அரசியை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டானா, அதை நினச்சி என்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான், அவன் அரசியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்ததை பார்த்து என்னால் அமைதியாக இருக்க முடியல, மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி இல்லைனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அழுதுட்டு இருந்ததுனால தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையவே பண்ணேன். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இங்கே சக்திவேல் என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தி அமைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோமதிக்கு பயங்கர கோபம். என்னவா பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே அந்த குமார் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாதா, அரசிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை அவன் தேடி கொடுத்தான், அது இல்லாமல் கல்யாணத்துக்கு முந்தின நாள் அங்கே அரசியை கடத்தி கொண்டு போய் அவளை கட்டி வச்சு எவ்வளோலாம் குடும்பப்படுத்திருக்கான், அது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதா, அவனை போய் மறுபடியும் அரசியை கல்யாணம் பண்ணிப்பாளா, அவள் நினச்சி கூட பார்ப்பாளா, நீங்கள் அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கு உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குமா, போங்கம்மா நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க கோமதியும். உடனே அரசியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, அரசிமா நீங்கள் குமார் இப்போ ரொம்பவே திருந்திட்டான், அவன் உன் நினைப்பாக தான் இருக்கான், வீட்டில் எழுந்தாலையும் படுத்தாலையும் உன் நினைப்பாவே இருக்கான், அவன் உன்னை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், உன்னை நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து கதறி அழுதுகிட்டு இருந்தான். மறுபடியும் ஒரு வாய்ப்பு அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் அரசியை மனப்பூர்வமாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்காமா. அவனை நீ கொஞ்சமாவது பரிதாபம் பட்டு அவனை கொஞ்சம் மன்னிச்சிருமா, ஏன்னா அவன் அரசி என்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் அரசிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அரசியும் இதை கேட்டுட்டு அப்பத்தா என்ன அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு நான் இங்கே வந்தேன், ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தவனை நான் மறுபடியும் மன்னிக்க சொல்கிறீங்களே, நான் உங்கள் மூஞ்சை பார்த்து தான் அவனை அந்த கேஸிலேருந்து வாபஸ் வாங்கினேன், இல்லைனா அந்த கேஸை கூட நான் வாபஸ் வாங்கியிருக்க மாட்டேன், அவன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அவன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவும் அரசிமா நான் சொல்கிறத கேட்பல, அங்கே குமார் சத்தியமாக திருந்திட்டாமா, அவன் இப்போ நல்லா தான் இருக்காமா, அவன் உன்னை நினச்சி
நினச்சி தினமும் இது அழுதுகிட்டே இருக்காமா. உன்னை நினைக்காத நாளே இல்லைம்மா. அவன் நான் நிறைய டைம் அவன் வெளியே வந்து உக்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்கள் வாசலவே பார்த்துட்டு இருப்பான். உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கானோ என்னவோ தெரியல. ஆனால் அவன் செஞ்சது எல்லாமே தப்பு தான். அவன் செஞ்ச தப்புக்கு எந்த பொண்ணாக இருந்தாலுமே இது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ உன்ன மாதிரியெல்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ மன்னிச்சு அவனை மன்னிச்சு எங்களை நீ நினச்சி நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கினதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இப்போ அவன் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கானே, அவன் என்ன இருந்தாலுமே என்னோட பேரனாச்சு. அவனை நினச்சி நான் கொஞ்சமாவது வருத்தப்படணும் இல்லை. ஏன்னா அவன் இப்போ திருந்திட்டான், அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அவன் இன்னொரு கல்யாணத்துக்கே ஓகே சொல்ல மாட்டான். இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலையும் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் வேறு எதனா முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த உனக்கு சொன்னேன். ஆனால் நான் உன்னை கம்பலெல்லாம் பண்ணலை, உனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அப்பத்தாவுமே வந்துடுறாங்க. அப்பத்தா அந்த வீட்டுக்கு வந்ததும் இங்கே கோமதியும் பலகாரம்னு சொல்லிட்டு நிறைய முறுக்கு அதிரசம்னு சொல்லிட்டு நிறைய வந்து சுட்டு போடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அப்பத்தாவும், என்ன கோமதி இதெல்லாம் நானா சாப்பிட்றது? நான் என்ன பலகாரமே சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன பலகாரம் சாப்பிட்டாவே எனக்கு இது செட்டே ஆகிறதில்ல. ஏன்னா அதனால் நான் சாப்பிடாம இவ்வளோ என்னால் சாப்பிட முடியாது. நான் வேணா நீ எனக்காக சுட்டிருக்க, அதனால் நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. உடனே இங்கே சக்திவேலும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு குமாரோட கல்யாணத்தை அவன் இது ஆத்தா நீ இழுத்திருக்க கூடாது, அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பா. என்னடா குமார், நீ எதனா ஆத்தா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாதப்ப சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார்கிட்ட சக்திவேல் கேட்குறாங்க. குமாரும் இதை கேட்டு இது அப்போ அது வந்து நான் ஆத்தா கிட்ட நான் தான்ப்பா சொன்னேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி. எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைப்பா. நான் கட்டிக்கிட்டா அரசியை தான் கட்டிப்பேன். நான் இதுக்கு மேலே நான் வேறு எதுவுமே நினைக்கலப்பா. நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அந்த வேறு ஒரு கல்யாணத்தையே எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியலை. நான் அரசியை தான் கட்டிக்கிட்டா கட்டிப்பேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நீங்கள் கூட அப்பத்தாவ மாதிரி என்ன இந்த வீட்டை விட்டு கூட துரத்திடுங்க. ஆனால் நான் அரசியை தான் எப்போ நாளையுமே கட்டிப்பேன். அரசி என்னை மன்னிக்கலைனா கூட பரவாயில்ல, கடைசி வரையும் எனக்கு கல்யாணம் ஆகலைனா கூட பரவாயில்ல, நான் கட்டிக்கிட்டா அரசியை மட்டும்தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு பயங்கர கோபம். அட பரதேசி பையில, அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் மறுபடியும் பொண்ணு எடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் நல்ல இடத்துல சம்மந்தம் பார்த்து அந்த பொண்ணை பேசிட்டு வந்தா நீ அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கடைசியில் அந்த மல்லிகை ஸ்டோரு அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் தான் நீ அந்த பொண்ணு எடுப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பயங்கர கோமாவும் இங்கே குமாரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமாரும், அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? அரசிக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். அரசி நினச்சிருந்தா என்ன அப்போவே ஜெயிலில் உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் எல்லாருமே நினச்சி என்னோட கேஸை அவள் வாபஸ் வாங்கினா பார்த்தியா, அந்த மனசு வேணும்ப்பா. நீங்கள் அவங்கள இது கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட துடி கூட விருப்பம் கிடையாது. நீங்கள் எனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் இந்த வீட்டை கொண்டு கூட கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சக்திவேல் கிட்ட கோவமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.